நம்ம கதையோட ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, பொறந்ததுலேருந்தே வாழ்க்கையில அவ்ளோ கஷ்டத்த பார்த்த பொண்ணு. சின்ன வயசுலயே கேன்சர். அவளோட அப்பா, அம்மா அவள விட்டுட்டு போயிடுறாங்க. எப்படியோ கேன்சர்லேருந்து குணமாகி வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போறா. ஆனா, அவ ஆசைப்பட்ட வேலை அவளுக்கு கிடைக்கல. இப்படியே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்த பார்த்துட்டு இருந்தவளுக்கு, திடீர்னு கடவுள் அவ வாழ்க்கைக்கு ஒரு பரிசு குடுத்த மாதிரி ஒருத்தர் அவளோட வாழ்க்கைக்குள்ள வராரு. அவரு தான் நம்ம கதையோட ஹீரோ. அவரு நம்ம ஹீரோயின் இதுவரைக்கும் வாழ்க்கையில பாத்துறாத, அவளுக்கு கிடைச்சிராத அன்பெல்லாம் குடுக்குறாரு. இவளுக்கும் அவரை ரொம்பவே பிடிச்சு போகுது. அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அங்கேயுமே ஒரு பிரச்சனை. அது என்னன்னா, ஹீரோ ரொம்ப பெரிய பணக்காரன். இப்ப அவனோட வீட்டுக்கு இவ மருமகளா போகணும்னா இவளுமே பெரிய பணக்காரியா இருக்கணும். ஆனா இவ அந்த அளவுக்கு பெரிய பணக்காரிலாம் கிடையாது. ஸோ ஹீரோவை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப பொய் சொல்ல ஆரம்பிக்கிறா. பட் இப்படிலாம் இவ பொய் சொன்னது மூலியமா பெரிய பெரிய பிரச்சனையும் வருது. அண்ட் ஃபைனலா அவ ஹீரோ கூட ஒன்று சேர்ந்தாளா இல்லையா, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சதா இல்லையாங்கிறத வாங்க நம்ம உள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல இப்போ ஒரு புது ட்ராமா எடுத்திருக்கோம், லவ் ஆம்பிஷியஸ். அதுவும் ஷா லூசியோட ட்ராமா. ஸோ வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ ட்ராமாவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ இவ ஒரு பிளேஸ்க்கு வந்து என்னோட புது ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறா. உடனே அவங்க முதல்ல உங்க பழைய ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவளுமே எடுத்து கொடுக்குறா. அப்பாவை மனசுக்குள்ள என்னோட பேரு சியான். என்னோட வாழ்க்கைலாம் ரொம்பவே கஷ்டங்க. அதை சிம்பிளா ஒரு எஸ்ஏல சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் பிறக்கும் போது என் கூட பாசமான என்னோட அப்பா அம்மா இருந்தாங்க. ஆனா எனக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னை அப்படியே விட்டுட்டு ஓடிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து என்னோட பாட்டி தான் என்னை கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்தாங்க. பட் இப்போ எப்படியோ அந்த கேன்சர்ல இருந்து நான் குணமாயி வந்துட்டேன். பட் இதுக்கு மேலேயும் என்னால் என்னோட பழைய அடையாளத்தோடு வாழ முடியாது. ஸோ நான் என்னோட பேரையும் என்னோட அடையாளத்தையும் அப்படியே மாற்றிக்க போகிறேன். இனிமேல் என் பேர் ஷூயன். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், என்னை பாட்டி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்களுக்கு இனிமே நான் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. தென் சீன் அப்படியே கட் பண்ணா ஒரு பணக்கார வீட்டில் இவளோட அப்பா அம்மானு சொல்லிட்டு 2 பேரோட உட்காந்துருக்கா. அப்போ ஆப்போசிட்ல இருக்க நம்ம கதையோட ஹீரோ, ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ஷூயனை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அப்படின்னு சந்தோஷமா உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோயின் கூட இருக்க 2 பேருமே, என்ன தம்பி தேங்க்ஸ்லாம் சொல்றீங்க, உங்களை மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல எங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதோட இப்பெல்லாம் எங்களால எங்க பொண்ணை கவனிச்சிக்கவே முடியறதில்ல. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கோம், நிறைய ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ சுத்தமாக எங்களுக்கு டைமே இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவோட அம்மா உஷாரா, ஓ அப்படியா, நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறீங்களா, அந்த யூனிவர்சிட்டி பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது அது பேர் வந்து சஃபாரே அப்படின்னு அவங்க சொல்ல, ஓ சஃபாரே யூனிவர்சிட்டியா, அங்கே நான் அடிக்கடி வந்திருக்கேன். அங்கே நிறைய வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட் இருக்கும். பட் எனக்கு வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் தெரு முனையில் இருக்குமே அதுதான் பிடிக்கும். ஆமாம், அங்கே மெயின் டிஷ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை கேட்ட இவங்க 2 பேரும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உண்மையிலேயே இவங்க நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவே கிடையாது, அது ஒரு விஷயம். 2வது இவங்க 2 பேரும் ப்ரொஃபஸர்ஸே கிடையாது. எப்படியாவது இப்படி ஒரு பணக்கார வீட்டுக்குள்ள மருமகளாக போயிடணுன்றதுக்காக நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேரையும் செட்டப் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. பட் எந்த அளவுக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி ஹீரோவோட அம்மா கேள்வி கேட்பாங்கன்றத ஹீரோயின் முதல்லயே புரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் ஏற்கனவே உண்மையாகவே அந்த சஃபாரே யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டுட்டு போய் அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே என்னென்ன சாப்பாடு இருக்குது, என்ன சப்ஜெக்ட் அங்கே எடுக்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாக எல்லாத்தையும் நோட்ஸ் கொடுத்து தான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இருக்கவங்களும் அங்கே வந்து நண்டு கிரேவி சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே இருக்க ஹீரோவோட அம்மாவை சமாளிக்கிறாங்க. ஆனால் அப்படியுமே அவங்க சும்மா இல்லை. நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் சொன்னீங்க. பட் நீங்கள் அந்த சஃபாரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கிறதா சொல்கிறீங்க. ஆனால் அந்த காலேஜோட வெப்சைட்டில் நான் தேடி பார்த்தனே, உங்களோட பேரே இல்லையே அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க அந்த காலேஜில் போய் விசாரிச்சிருப்பாங்க. என்னென்னா அந்த காலேஜில் இருக்க ப்ரொஃபஸரோட நேம் தான் அங்கே இருக்க வெப்சைட்டில் இருக்கும், ரிசர்ச்சர்ஸோட நேம் இருக்காது. ஸோ அந்த விஷயத்தை ஹீரோயின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கவரும், மேடம் விஷயம் என்னென்னா நாங்கள் ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது, நாங்கள் என்ன தான் காலேஜுக்கு போனாலுமே பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க மாட்டோம், ரிசர்ச் பர்பஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ எங்களோட நேம் அந்த வெப்சைட்டில் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லாவே சமாளிக்கிறாங்க. ஸோ இதை கேட்ட அங்கேருந்த ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே, ஓ உண்மையாகவே இந்த பொண்ணு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க. தென் கொஞ்ச நேரம் ஆகுது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினை மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு வந்து ஹீரோவோட அம்மா,
ஆமா, உனக்கு முட்டைனா சுத்தமா பிடிக்காது போல இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் முகத்துல ஒரு மாற்றம் தெரியுது. ஆமா அப்படின்னு அவ சொல்ல, ஆ சரி, அங்க இருக்காங்களே அவங்க 2 பேரும். அவங்க உண்மையாவே உன்னோட அப்பா அம்மா தானா? அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா, அவங்க அப்பா அம்மா தான் அப்படின்னு இவ சொல்ல, அப்படியா? ஆனா நீ சாப்பிடும்போது உன் பிளேட்ல அவங்க முட்டை எடுத்து வச்சாங்களே. ஆனா உனக்கு தான் முட்டை பிடிக்காதே. உங்க அம்மாவுக்கு உனக்கு முட்டை பிடிக்காதுன்ற விஷயம் கூட தெரியாதா என்ன? அப்படின்னு கேட்க, போச்சு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு இவ யோசிக்கிறா. இங்க பாரு, என்னதான் நீ பிளான் பண்ணாலுமே ஃபேக்கான விஷயத்த உன்னால உண்மையா மாத்தவே முடியாது அப்படின்னு இவங்க சொல்ல, என்ன மன்னிச்சிடுங்க நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. பொய் சொல்லிட்டியா? என்ன பொய் சொன்ன? அது என்னன்னா, உண்மையை நான் சொல்லிடுறேன். நான் சின்ன வயசுல இருந்தே என் பாட்டி கூட தான் வளர்ந்துட்டு இருக்கேன். என்னோட அப்பா அம்மா என்னை விட்டுட்டு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ராடுக்கு போயிட்டாங்க. ஸோ பெருசாக அவங்க கூட எனக்கு டச்சே கிடையாது. இப்போ தான் இந்த மேரேஜுக்காக நான் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேனே தவிர அவங்களுக்கும் எனக்கும் பெருசாக கான்டாக்டே கிடையாது. நான் அவங்கள சின்ன வயசுலேருந்து எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? அதனாலேயோ என்னமோ என்னால் இப்போது அவங்கக்கிட்ட க்ளோஸாக பேசவே முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரியே பேசுகிறா. இதை கேட்ட ஹீரோவோட அம்மாவும் நம்பிடுறாங்க. ஓ அப்படின்னா சின்ன வயசுல இருந்து அவங்க உன் கூட இருந்ததே இல்லையா? ஆமா, அவங்க இருந்ததே இல்லை. உண்மையாவே அம்மா அப்பா கூட இருந்தா எந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க, கவலைப்படாத, என் பையனும் ஒன்ன மாதிரி தான். நாங்களும் வேலை இருக்குன்னு சொல்லி அவன் கூட அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ அவனும் அதிகமாக தனிமையிலே தான் இருப்பான். ஆனால் புரிஞ்சுக்கோ, அப்பா அம்மா எது செஞ்சாலும் அதுவும் நல்லதுக்காகவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தோல்ல தட்ட, நம்ம ஹீரோயின் அப்பாடா இவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறா. தென் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அவங்க, மேடம் நீங்கள் இந்த ஷோக்கு ஹோஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, பட் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இவளுக்கு கோவமாக வருது. தென் அதோட அவள் அங்கேருந்து கிளம்பி அவள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறா. ஆக்சுவலி ஒரு டிவியில் குக்கிங் ஷோ நடந்துகிட்ருக்கு. அந்த குக்கிங் ஷோவில் நம்ம ஹீரோயின் பிளானராக இருக்காங்க. பட் அந்த குக்கிங் ஷோக்கு ஹீரோயினுக்கு ஹோஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கு தான் அவள் அப்ளை பண்ணியிருப்பா. பட் அது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே அவள் அந்த பிளானர் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே அந்த ஷோக்கு ஹோஸ்ட்டாக இருப்பாள். அவள் உடனே ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போடுறா. ஆமாம், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன் மனசில் என்ன அவ்வளோ பெரிய ஆளுன்னு நினப்பா? நான் இங்கே இருக்கும் போது நீ எதுக்கு ஹோஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண அப்படின்னு கேட்க, அது நான் அதுக்காக தானே இங்கே வந்தேன். இங்கே பாரு, உன்னோட வேலை இங்கே பிளானராக இருக்கிறது மட்டும்தான். அதையே நீ ஒழுங்காக செய்ய மாட்ற. இங்கே பாரு, இங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே சரியில்லை. ஆனால் நீ இப்போ ஹோஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயினை குத்தி காமிச்சிட்டு போறா. நம்ம ஹீரோயினாலையும் எதிர்த்து பேச முடியல. ஏன்னா அவங்க நிலமை அப்படி இருக்கு. ஸோ இங்கே எதிர்த்து பேசிட்டா இந்த வேலையும் இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருக்காங்க. தென் ஹீரோயின் அவங்களோட டேரக்டரை பார்க்க போகிறாங்க. அவருமே என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ என்ன தான் வேலை பார்த்துட்டு இருக்க? இப்போலாம் நம்ம ஷோவோட ரேட்டிங்கே சரியில்லையே. நீ தானே நம்ம ஷோவோட பிளானர், இப்படி தான் எல்லாத்தையும் நடத்துவியா அப்படின்னு கேட்க, இல்லை சார், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நல்லதாக பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுவும் சரி வர மாட்டுது. இப்போ கூட நான் புதுசாக ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன் சார். அவர் பேர் சன்மா. என்னது சன்மாவா? அவர் வரேன்னு சொல்லியிருக்காரா? அவர் பெரிய ஆளாச்சே, அவர் ஷெட்யூல் கொடுத்துட்டாரா அப்படின்னு கேட்க, இல்லை சார் நான் கேட்டிருக்கேன் சார் அப்படின்னு ஹீரோயின் திணறா. முதல்ல போய் அவர்கிட்ட ஷெட்யூல் வாங்கு, அப்புறமா என்கிட்ட பேசு அப்படின்னு அவருமே ஹீரோயினை திட்டி தான் அனுப்புறாரு. நம்ம ஹீரோயினும் இந்த சன்மாக்கு மெயில் பண்ணாலும் ரிப்ளை பண்ணவே மாட்டாரு, அவரோட நம்பர் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வீட்டில் உட்காந்து அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்போ அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோ வந்து, இந்தா அவரோட நம்பர் அப்படின்னு கொடுக்குறான். இது உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சன்மா என்னோட ஃப்ரெண்டு தான், நான் தான் உங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லலை. பட் இட்ஸ் ஓகே, இப்போ இந்த நம்பரை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல அவனும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்போ அவள் கேட்குறா, சரி இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா உன் வீட்டுக்கு வந்தாங்களே, எல்லாம் ஓகே தானே? உன்னோட அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண. அப்போ ஹீரோயின் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்படின்னா என்கிட்ட உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்க, உன்கிட்ட எல்லாமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்போ ஹீரோயின் மனசுக்குள்ள, எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அது எல்லாமே இவன்கிட்ட எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். அதனால தான் எப்படியாவது இவனை நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருக்கேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு யோசிக்கிறா. அண்ட் அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் ஹீரோவை எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க.
இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பிளான்ட் ஷாப்புக்கு வராங்க. அந்த இடத்துல ரொம்ப ரேரான பிளான்ட் தான் வளர்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, சார் நான் இங்கே வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறா. அண்ட் அந்த பிளான்ட் ஷாப்பில் ஓனராக இருக்கிறது தான் நம்மளோட ஹீரோ. இவனோட பேர் ஹமிங். அவனும் ஷியோர் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு இங்கே இருக்க பிளான்ஸை பற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, யார் சார் சொன்னால் தெரியாதுன்னு, எனக்கு இந்த பிளான்ஸை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்க பிளான்ட்டை பற்றி அக்கு வேற ஆணி வேற பிரித்து வைக்கிறாங்க. அண்ட் அப்படி இன்டர்வியூக்கு பேசிகிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்கே இருக்க பிளான்ஸ் எல்லாத்தோட ரூட்ஸையுமே அழகாக கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியுமே வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ ஹீரோயின், சரி சொல்லுங்கள் சார், நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சிரிச்சுட்டே, தாராளமாக நீங்கள் நாளைக்கே வந்து இங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சுமன், நீங்கள் நாளைக்கு இங்கே வேலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஷோவோட பிளானர் வேலையை யார் பார்ப்பாங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உடனே ஹீரோயின், சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. ஏன் தெரியாமல்? உங்கள் சேனலில் இருக்க நிறைய பேர் என்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. நான் யாரையுமே கண்டுக்கல. ஸோ என்கிட்ட எப்படியாவது இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலி சுமன், ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்கிட்ட ரெஸ்யூம் கொடுத்தீங்கல்ல, அப்போ உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அதுக்கப்புறமா எதிர்ச்சியாக உங்கள் சேனலோட ஐடியா செக் பண்ணும் போது பார்த்தேன், அதில் நீங்கள் இருந்தீங்க. ஸோ அப்போவே புரிஞ்சிருச்சு நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுத்து உங்கள் சேனலில் போடணுன்றதுக்காக தான் என்னை சுற்றி வந்துட்டு இருக்கீங்கன்னு. பட் நீங்கள் அதுக்காக இங்கே இருக்க பிளான்ஸை பற்றிலாம் இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டு இந்த பிளேஸ்க்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனிவேஸ் குட் எஃபர்ட் தான். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின், சாரி சார், ஆக்சுவலி நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல. பட் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு ட்ரை பண்ணேன். பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறா. என்னதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு அழகான சிசர் இருக்குது. உடனே ஹீரோ கேட்குறான், ஏற்கனவே எல்லாத்தையும் என்னை பற்றி தெரிஞ்சுட்டு தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான். என்னென்னா நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடியே அந்த கடைக்கு நிறைய டைம்ஸ் வந்திருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ யூஸ் பண்ணுற கப்பு ஸ்பூனு எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசமான டிசைன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஹீரோவுக்கு பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிசைன் இருக்க மாதிரியே ஒரு சிசரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. உடனே ஹீரோவும், பரவாயில்ல நீ பெரிய ஆளாக தான் இருக்க, பட் இருந்தாலும் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அது என்னென்னு பார்த்தா அதில் ஹனி ஜாம் இருக்குது. அப்போ ஹீரோயின், இது கோஇன்சிடென்ஸா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக கோஇன்சிடென்ஸ் இல்லை, உனக்கு ஹனி ஜாம் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமா? நீ எத்தனை நாளாக இந்த கடைக்கு வந்து போயிட்டுருக்கேன்னு நான் பார்க்காமலையா இருக்கேன். இவ்வளோ அழகான பொண்ணு இந்த மாதிரி ஒரு கடைக்கு வரும்போது யாராவது பார்க்காம இருப்பாங்களா? அதோட நான் உன்னை பற்றி நிறைய விசாரித்தேன், உன்னோட ஆர்டிகல்ஸ் கூட படிச்சிருக்கேன். அதில் நீ எழுதியிருந்த உன்னோட பாட்டி உனக்கு அடிக்கடி இந்த ஜாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு. ஸோ அதான் நீ வரும்போது உனக்காக இதை நான் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு உண்மையாகவே ஹீரோவாக அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே ரொம்ப பிடிச்சிருது. ஸோ சிரிச்சுட்டே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் அன்னைக்கு நைட்டு ரொம்பவே மழை பெய்யுது. ஸோ அதனால் ஹீரோயினுக்கு டக்குன்னு அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகவும் ரொம்பவே கோல்டு வந்துடுது. நெக்ஸ்ட் டே கிளம்பி வேலைக்கு போகிறா, மெடிசன்லாம் எடுத்துகிட்டு தான் போகிறா. பட் இருந்துமே கோல்டு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. இந்த டைமில் ஏற்கனவே இருக்க அந்த ஹோஸ்ட்டு சன்வே வேற வந்துட்டு, நீ என்ன வேலையை ஒழுங்காகவே பார்க்க மாட்டியா? ஆமாம், நம்ம ஷோக்கு புதுசாக ஒரு கெஸ்ட்டு பிடிக்க சொல்லியிருந்தானே, அது கூட நீ இன்னும் யாரையும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நல்லா திட்டுறா. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே கோல்டில் இருப்பாங்களா, இதில் இவ திட்டவும் இன்னும் ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது. அந்த டைமில் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன், உனக்கு இன்டர்வியூ கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நான் அனுப்புகிற அட்ரஸ்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் அனுப்புகிறான். ஹீரோயினுக்கு குஷி ஆகிடுது. உடனே அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போனால் அங்கே ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. இவளும் போயிட்டு, இங்கே ஷென் ஹம்மிங்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறா. ஓ ஷென்னா, அவர் எங்களோட வைஸ் பிரசிடென்ட் தான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. என்னது, இவ்வளோ பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் அவர் தானா அப்படின்னு ஹீரோயினுக்கே ஆச்சரியமாக இருக்குது. தென் உள்ளே போகும்போது அப்போ ஹீரோ அங்கே ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே மீட்டிங்கை நிறுத்திட்டு ஹீரோயினையே பார்க்குறாரு. தென் கொஞ்ச நேரத்துலேயே நார்மலாகி அவர் மீட்டிங் அட்டென்ட் பண்ண நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் ஹீரோவை சைட் அடிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஏற்கனவே கோல்டு இல்லை, அங்கே ஏசி வேற ஓடவும் ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு மாதிரி நடுங்கிட்டே உட்காந்துருக்காங்க. இதை ஹீரோ கவனிச்சிடுறான். உடனே அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு ஏசியை கொஞ்சம் ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அவங்களுமே ஆஃப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இதை கவனிச்சுட்டு, பரவாயில்லையே நமக்காக இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறா.
பட் அப்போ அங்கே இருக்க மற்ற எல்லாருக்குமே ரொம்ப புழுக்கமாயிடுது. நம்ம ஹீரோவுக்கே ரொம்ப வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே அவர் ஓகே ஓகே ரொம்ப வேர்க்குதுல்ல, ஸோ நம்ம மீட்டிங்கை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே அங்கேருந்து போக சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் படுத்துடுறாங்க டெஸ்க்லேயே. உடனே இவர்கிட்ட வந்து என்னாச்சு ஷுமேன், நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான் அப்படின்னு அவ சொல்கிறா. சரி வாங்க நம்ம லஞ்சுக்கு போகலாம். இதோ வர்றேன் அப்படின்னு எந்திரிக்கும் போது அப்படியே தலை சுற்றி தொப்புன்னு கீழே விழ கரெக்டாக நம்ம ஹீரோ கேட்ச் பிடிச்சிடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயினும் கண் முழிக்கிறா. அப்போ அவள் சாரி எனக்கு கோல்டு இருந்தது, நான் அப்போவே வீட்டில் இருந்திருக்கணும், இங்கே வந்த உடனே ஃபீவர் ஆகிடுச்சு, சாரி என்னால் தான் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, டாக்டர்கிட்ட உங்களை காமிச்சேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறதால அவர் உங்களை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க சொன்னார், அதோட கவலைப்படாதீங்க, நம்ம இன்னொரு நாளைக்கு இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் சிரிச்சுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு கையை பார்க்குறா. கையில் ஒரு பேண்டேஜ் ஒட்டி இருக்கு. அப்போ அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றணும்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அது எடுக்கும் போது கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு, அதான் ரத்தம் அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பேண்டேஜ் ஒட்டி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே நமக்காக இதுக்கு இதெல்லாம் இவர் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பார்க்குறா. அங்கே சைடில் அவ்வளோ பேண்டேஜஸ் இருக்குது, எல்லாமே அவன் ஹீரோயினுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அண்ட் ஹீரோயினை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். இது இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சதுனால இது இப்படியே காதலாக வளர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயினை அவரோட வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு போய் அவங்க அம்மா கிட்ட, அம்மா இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவங்க அம்மாவும் ஓ அப்படியா, சரி உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னார், நீ கிளம்பு, நான் இவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் ஹாய் ஆண்டி அப்படின்னு வர, ஹாய்மா என்னோட பேர் லேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ லேனா, நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களா ஆண்டி, டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு இவளே டீலாம் எடுத்து ஊத்துறா. அதை அவங்க கவனிக்கிறாங்க. அண்ட் அந்த டைமில் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா லேன் கிட்ட பேசுறதுக்கு அவங்க ஏஜ்லேயே இருக்க நிறைய ஆன்டிஸ் அந்த பிளேஸ்க்கு வராங்க. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட மட்டும்தான் லேன் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஸோ ஹீரோயினும் ஒரு மாதிரியாக அந்த பிளேஸில் நின்றுட்டே தான் இருக்காங்க. அண்ட் அப்பா அங்கே வேலை பார்க்குறவங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது, கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுறா. அப்பா அங்கே இருக்கவங்க, நீ இங்கே வர லேடிஸை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இவ கேட்க, அப்பா அவங்க ஹீரோயினை க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு, உன்னோட முடி எதுக்கு இவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் ரொம்ப ஒர்க் பண்ணுறதால முடியை கவனிச்சிக்க டைம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதான் வித்தியாசமே, இங்கே வர்றவங்க அவங்களோட ஸ்கின்னை ஹேரை பலன்னு வச்சுருப்பாங்க, அதுக்காக அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க, நீயும் இவங்கெல்லாம் ஒருத்தவங்க ஆகணும்னா நீயும் நிறைய செலவு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் லேன் அந்த பிளேஸ்க்கு வந்து ஹீரோனை கூப்பிடுறாங்க. சொல்லுங்க ஆண்டி, நீ ஃப்ரீயாக இருந்தால் நைட்டு டின்னருக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வரேன் ஆண்டி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா ஓகே, பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, போய் டின்னருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துரு. ஆனால் ஆண்டி, நம்ம ஆர்டர் பண்ணால் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்களே. ஆமாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க தான், ஆனால் வெளியாளுங்க உள்ளே வர்றது எனக்கு பிடிக்காது, அதனால நீ வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு, நைட்டு நிறைய முக்கியமானவங்க வருவாங்க, ஸோ உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இருக்காது, நீ சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளும் ஓ நம்மளை அவமானப்படுத்தணுன்னே இதெல்லாம் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே ஆகுது, அவள் ஒர்க்குக்கு போகிறா. அப்போது அவளோட பாஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறாங்க. நீ ஹோஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தல்ல, அது இந்த வருஷமும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவ ஒரு மாதிரி, ஏன் சார் என்னாச்சு? இல்லைம்மா, உனக்கே தெரியும்ல நம்ம ஷோ இப்போல்லாம் ஒழுங்காகவே போக மாட்டுது, அதனால திடீர்னு ஹோஸ்ட்டை மாற்றினா அது இன்னும் கொஞ்சம் ரேட்டிங்ஸ் கம்மியாயிடும்னு சொல்லிட்டு மற்ற யாருமே அதுக்கு ஓகே சொல்ல மாட்டுறாங்க. இங்கே பாரு, இது நான் எடுக்கிற முடிவு இல்லை, நம்ம மேனேஜ்மெண்ட்டில் எடுக்கிற முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. அப்பயுமே ஹீரோயின் ஒரு மாதிரி அழுதுட்டே, சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு நான் ஹோஸ்ட்டாக வேலை பார்க்குறோன்னு சொல்லி தான் வந்தேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஷோ பிளானராக வேலை போட்டு கொடுத்தீங்க. சரி, நானும் அந்த வேலையை சந்தோஷமாக தான் பார்க்குறேன், ஆனால் 3 வருஷம் சார், 3 வருஷமும் நான் ஹோஸ்ட் ஆகணும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்னென்னா ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு எனக்கு புரியுது, ஆனால் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் சுன்வே தான் ஹோஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, வேற நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு இன்னும் கஷ்டமாயிடுது, அழுதுகிட்டே அங்கேருந்து வந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க.
ஸோ அவங்கள மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹேர் சலூனுக்கு போய் ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கே நிறைய செலவாகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஹேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஹீரோவோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ஹீரோயினை கண்டுக்கவே இல்லை. ஒரு நிமிஷம் இரு, இங்கே வேற ஒரு கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க சிரித்து சிரித்து பேசுகிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயினை பார்த்து, ஆமாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு பொண்ணு வந்தாலே அவளை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. கரெக்டு தான், அவள் ரொம்ப அழகாக இருக்கா, டேலண்ட்டாக இருக்கா, அதோட அவளுக்கு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் ஏன் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் நீ சரி, நீ ஏதோ அழகாக இருக்க, நல்லா வேலை பார்க்குற, ஆனால் உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பெருசாக எதுவுமே இல்லையே, அதனால் நீ என் பையனுக்கு செட் ஆக மாட்டேன், ஓகேவா, அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, என்னோட அப்பா அம்மா 2 பேரும் அப்ராடில் இருக்காங்க. அவங்க சின்ட்ரே யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமே இல்லை. அதனால தான் நானும் அவங்கக்கிட்ட பேசலை. அவங்கள பற்றி நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை. அதோட நான் இங்கே தனியாக இருந்து இப்படி வேலை பார்த்து கஷ்டப்படுறதுக்கு காரணம், நான் முன்னேறினா அது என்னோட சொந்த உழைப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதுதான் காரணமே தவிர நான் ஏழையாக இருக்கேன், எனக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்றது காரணம் இல்லை. அதோட உங்கள் பையனை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்றதுக்காக என்னால் பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. ஸோ இதெல்லாம் தான் இவ்வளோ நாளாக நடந்திருக்கு. இப்போ வந்து ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்பா அவங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை பார்த்து எனக்கு என்னமோ இந்த குடும்பத்து மேலேயே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இங்கே ஷோ நடக்கிற பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இப்போ இங்கே கெஸ்ட்டாக வந்தது யாருன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அவர் தான் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் வந்தவர் நம்ம ஹீரோனை ரொம்ப புகழ்கிறாரு. ஏம்மா நீ எப்படிம்மா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க, நைட்லாம் தூங்குறியா இல்லையா, என்ன இப்படி இருக்க, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே புகழ்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோயின் அப்பாடா ஒரு வழியாக வேலை முடிஞ்சுது, நைட்டு போய் தூங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ஹீரோவோட அம்மா கிட்டேருந்து கால் வருது, உன்னை இப்போயே நான் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி. இதோ வந்துடுறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமாக டாக்ஸி பிடிச்சி வரா. செம்ம டிராஃபிக்கு. ஸோ வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுது. இவ உடனே ஓடி வந்து, சாரி ஆண்டி, அது ரொம்ப டிராஃபிக்காக, அதான் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? உனக்காக எவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறது. அதோட இவளை பாரு, இவ என்னோட ஃப்ரெண்டு தான், இவளோட பேர் மிஸ் ரூ அப்படின்னு சொல்ல, ஹாய் மிஸ் ரூ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ இவ்வளோ லேட்டாக வருவ, இங்கே பாரு, உன்னோட மாமியார் ஒரு புது வீடு வாங்க போகிறாங்க, அதை பற்றின பிளான்ஸ் எல்லாம் உனக்கு காமிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பிளான்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அண்ட் அங்கே பார்த்தா அது ரொம்ப பெரிய வீடாக இருக்குது. இப்போ அங்கே இருக்கவங்களும், இவ்வளோ பெரிய வீடு எதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்க, அது என் பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆக போகுது, அதான் அவனுக்காக ஒரு புது வீடு வாங்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை நக்கலாக பார்க்குறா. அதோட அவங்க 2 பேருமே அந்த வீட்டோட எல்லா பிளான்ஸையும் பார்க்கும் போது அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஹீரோயின் உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, பட் நீங்கள் எதுக்கும் ஹம்மிங் கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, ஏன் நான் முடிவெடுக்கிறேனே அது பத்தாதா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அந்த கூட இருக்க மிஸ்ரு, இங்கே பாரு, பெரியவங்க எங்களுக்கு தான் வீடு எப்படி இருக்கணும்னு தெரியும், உங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது சரியா, அதனால நாங்களே நல்ல வீடாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, அப்பயுமே ஹீரோயின், இல்லை நீங்கள் எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் வேணாம், நானே முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க ஹீரோயினை முறைக்கிறாங்க. அந்த டைமில் எங்கேருந்தோ ஹீரோ உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்து, அம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க, நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க, ஆமாம் நீ இங்கே எப்படி வந்த, இவ தான் சொன்னாலா அப்படின்னு கேட்க, இல்லை சுமேலாம் என்கிட்ட சொல்லலை, நான் டிரைவர்கிட்ட கேட்டேன் நீ எங்கே போகிறேன்னு, அவர் தான் நீ இங்கே வரதா சொன்னார், அதான் நீ ஏதாவது வீடு வாங்குறியோன்னு பார்க்க வந்தேன். ஆமாம் யாருக்கு வீடு வாங்குற, வேறு யாருக்குப்பா, உனக்கு தான், உன் கல்யாணத்துக்காக தான். எனது அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன், நானே கல்யாணத்துக்காக ஒரு புது வீடு வாங்கிட்டேன், அந்த விஷயம் ஷுமேக்கு கூட தெரியாது, அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு வச்சுருந்தேன். இருக்கட்டும்ப்பா, இருந்தாலும் இந்த வீடியும் வாங்கிக்கோயேன் அப்படின்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ஷுமேவை கூப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு அவன் ஹீரோயினை அப்படியே கூப்பிட்டுட்டு வந்துடுறான். அதோட இவங்க 2 பேரும் கிளம்பி ஹீரோவோட பிளான் ஷாப்புக்கு தான் வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்காக சூப்பராக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, ஆமாம் ஹம்மிங், எனக்கு ஒரு டவுட்டு, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான செடி இருக்குது, அந்த செடியெல்லாம் விட்டுட்டு இந்த ஏகிவ் செடியை மட்டும் எதுக்கு நீ வளர்க்குற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா இந்த செடி ரொம்ப ஸ்பெஷல், இந்த செடி என்னதான் வருஷ கணக்காக உயிரோடு இருந்தாலுமே அதோட வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பூவாக பூக்கும், அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா,
உண்மையை சொல்லணும்னா அந்த பூவை பூக்கணுன்றதுக்காகவே அது வாழ்நாள் முழுக்க அதோட எனர்ஜியை சேமிச்சு வச்சிருக்கும். அதனால எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் கிட்ட வந்து சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்க, சமைச்சிட்டேன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்குறான். வாவ், நீ செம்மையா சமைக்கிற அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, டன்டடான் உனக்கு இன்னொரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் கொடுக்குறான். இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் எனக்கு நீ gift கொடுக்குற? அது எதுக்குன்னா, என்னோட அம்மா உன்னை கொஞ்சம் கீழ்த்தனமாக தான் நடத்துகிறாங்க. பட் அதுக்கெல்லாம் நீ கோவப்படாமல் அவங்க கிட்ட கைண்டாக இருக்கல்ல, அதுக்காக தான். ஓ, அப்படின்னா நான் இன்னும் அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதுக்கு தான் நீ இதை கொடுக்குறியா? அட அப்படிலாம் கிடையாது, இது உன்னோட கைண்ட்னஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். சரி, நீ ஹோஸ்ட் ஆகணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தியே, அது என்னாச்சு? அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. என்னது ரிஜெக்ட் ஆயிடுச்சா? வேணும்னா நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்லை இல்லை வேண்டாம், என் ஒர்க் விஷயத்தில் நீ எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், நானே சுயமாக முன்னேறிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை உனக்கு தெரியும்ல என்னால் முடிஞ்சால் நான் ஹெல்ப் பண்ண முடியும், அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சிட்டே, எனக்கும் தெரியும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற, அதோட இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டான ஒரு ஆம்பளை நீ மட்டும்தான் எனக்கு தெரியும். பட் தேங்க்ஸ், என்னை நம்பு, என் ஒர்க் விஷயத்தில் என்னாலேயே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும், என்னை நம்புறல்ல? நான் உன்னை கண்டிப்பாக நம்புகிறேன், நீ எல்லாத்தையுமே கண்டிப்பாக சமாளிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சமைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட அம்மாவை பார்க்கணுன்னு வராங்க. அவங்களுக்காக ஆசையாக ஸ்கார்ஃபுமே வாங்கிட்டு வராங்க. பட் ஹீரோவோட அம்மா அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்க ரூ ஆண்டி கிட்ட வந்து, என்னது இது, உனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லையா? இங்கே பாரு, உன் மாமியாருக்கு இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம் பிடிக்காது, அவளுக்கு பிளெயினாக இருக்க கிளாத்து தான் பிடிக்கும், அதோட தொட்டாலே சாஃப்டாக இருக்கணும், கலரும் கிளியராக இருக்கணும். ஆனால் நீ பாரு, எதுவுமே இல்லை, ரொம்பவே சாதாரணமான ஒரு ஸ்கார்ஃபை வாங்கிட்டு வந்திருக்க. இந்த மாதிரி ஸ்கார்ஃப்லாம் ரோட்டு கடையில் கூட கிடைக்கும் அப்படின்னு அப்போவுமே ஹீரோயினை அவமானப்படுத்துகிறாங்க. ஹீரோயின் இருந்தாலுமே அதெல்லாம் பொறுத்துட்டு தான் இருக்கா. அண்ட் அப்பா அந்த ரூ ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோவோட அம்மா கிட்ட போய், என்னடி இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லை, அதோட அவள் வாங்கிட்டு வந்திருக்க ஸ்கார்ஃபை பாரு, ரொம்ப சீப்பாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இவளை உன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காது அப்படின்னு சொல்லி மூட்டி விட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோயின் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஈவினிங் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோவோட வீட்டில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஹீரோயின் ஷாப்பிங்க்கு வெளியே வந்திருக்காங்க. அவங்களும், உங்களை மாதிரி ஒருத்தவங்கள பார்த்ததே இல்லை தெரியுமா, ஏன்னா நான் அங்கே வேலை பார்க்குற பொம்பளை தானே, ஏன் கூட ஷாப்பிங்லாம் வரீங்க அப்படின்னு சொல்ல, அட அப்படி சொல்லாதீங்க, என்னதான் இருந்தாலும் ஹம்மிங் வீட்டில் நீங்கள் சமைக்கிறது தானே ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்க, எனக்கும் கொஞ்சம் சமையல் எப்படின்னு சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறா. அட சமையல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா? ஆமாம், கண்டிப்பாக பெரிய விஷயம்தான், ஏன்னா ஹம்மிங்கோட அப்பா அம்மாவுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அதோட அந்த வீட்டுக்கு வர எல்லா ஆன்டிஸ்க்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அது கண்டிப்பாக பெரிய விஷயம் தானே அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஏன்னா நான் அவங்க பேசுறது எல்லாத்தையுமே தாங்கிட்டு பொறுத்து போகிறேம்மா, இல்லைன்னா நான் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு சொல்லி என்னையுமே மாட்டி விட்டுருவாங்க, அப்புறம் எனக்கு வேலையும் போயிடும் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படியா? அப்படின்னா ஹம்மிங்கோட அம்மா அந்த லேடிஸ் சொல்கிறது எல்லாத்தையும் அப்படியே கேட்பாங்களா என்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இங்கே பாரு, இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத. இதுக்கு முன்னாடி ஹம்மிங்க்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு ஹம்மிங்கோட அம்மாவுக்கு கூட பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த பொண்ணுக்கும் ஹம்மிங்க்கும் செட் ஆகாதுன்னு அந்த பொண்ணை குறை சொல்லியே இங்கேருந்து துரத்திட்டாங்க தெரியுமா, அதனால நீயும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு புரியுது. ஓஹோ, அப்படின்னா அந்த ஆன்டிஸ்க்கெல்லாம் அவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவோட அம்மா டென்னிஸ் விளையாடுறதுக்கு அந்த ஆன்டிஸ் குரூப்போட வெளியே வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் பாலெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கே கூட இருக்க ஆன்டிஸ்லாம், இவள் எதுக்கு இங்கே கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்க, அது அவள் ஃப்ரீயாக இருக்கிறதா சொன்னான், அதான் நம்ம கூடலாம் பழகட்டுமேன்னு கூப்பிட்டுட்டு வந்தேன், ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவளுக்கு டென்னிஸ் விளையாடையே தெரியாதான். ஓஹோ அப்படியா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது நிறைய கேர்ள்ஸ் அந்த பிளேஸ்க்கு வராங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து, வாவ் நீங்கள் எப்படி இன்னும் இவ்வளோ எங்கே இருக்கீங்க, இப்படி விளையாடுறீங்க அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு அந்த இடத்துக்கு மிஸ்ஸஸ் சூன்னு ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அவங்க பின்னாடி ஓடி போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க, அவங்க கூட சேர்ந்து விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கும் அந்த ஆன்டிஸ்க்கும் கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. பட் நம்ம ஹீரோயினும் இந்த மேட்டரை கவனிச்சிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்க்குறதுக்கு வெயிலிங்னு சொல்லிட்டு ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ எதுக்கு இந்த பாலெல்லாம் பொறுக்கி போட்டுட்ருக்க, இதை பொறுக்க வேறு ஆளே இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லை அது பொறுக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமேனு நான் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆமாம், அங்கே இருக்காங்களே அவங்க யார் அப்படின்னு வெயிலிங் கிட்ட கேட்குறா. அப்போ வெயிலிங்,
ஓ! அவங்க தான் மிஸ்ஸஸ் சூ. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க தெரியுமா? ப்ளூ கேப்பிட்டல்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியோட சேர்மனோட ஒய்ஃப் தான் இவங்க. ரொம்ப சீன் போடுவா. யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டா அப்படின்னு சொல்ல, ஓஹோ! அப்படியா? ஆமா, இவங்க வேற எங்கேயாவது போறாங்களா? அப்படின்னு ஹீரோயின் விசாரிக்க, அது எனக்கு தெரியல. ஆனா ஒரு சைனீஸ் கல்ச்சுரல் டான்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஏதோ காம்படிஷன் வைக்க போறாங்களாம். ஸோ அதுக்காக இவங்களே ஏதோ டான்ஸ் கிளாஸ் போறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஹீரோயின் என்ன செய்றாங்க தெரியுமா? வேகமா அந்த சைனீஸ் டான்ஸ் சொல்லிக் குடுக்குற இடத்துக்கு இவங்களுமே போறாங்க. அங்க இந்த மிஸ்ஸஸ் சூ அந்த டான்ஸ் கத்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்ப அந்த மிஸ்ஸஸ் சூக்கு வாட்டர் ஸ்லீவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு. அது சுத்தமா ஆட வரமாட்டுது. இத நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு, அவங்களுமே அதே டான்ஸ் கிளாஸ் சேர்றாங்க. அண்ட் அப்ப அவளோட கோச் வந்து, "நான் உங்களுக்கு பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல எனக்கு பேசிக்லாம் வேணாம். நீங்க வாட்டர் ஸ்லீவ் மெத்தட் சொல்லிக் குடுங்க" அப்படின்னு கேட்குறா. "என்னது வாட்டர் ஸ்லீவா? அதெல்லாம் பிகினர்ஸால பண்ண முடியாது." "இல்ல பரவால்ல, நீங்க எனக்கு சொல்லிக் குடுங்க." "சரி, அது கத்துக்க சுமாரா எவ்வளோ நாள் ஆகும்?" "ஐயோ! அத கத்துக்க 1 மாசமாவது ஆகுமா?" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல எனக்கு கத்துக் குடுங்க" அப்படின்னு நம்ம ஹீரோயின அடம் பிடிச்சு அந்த வாட்டர் ஸ்லீவ் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிறாங்க. அந்த டான்ஸ் கிளாஸ்ன்னு இல்ல, நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணும்போது, வெளிய இருக்கும்போதுன்னு சொல்லி, எப்போதுமே கைய ஆட்டி, ஆட்டி எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்படியே பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி நம்ம ஹீரோயின் 1 வீக்லயே அந்த மெத்தட சூப்பரா கத்துக்கிறாங்க. அங்க இருக்க கோச்சுமே, "பரவால்ல, நீங்க ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க. பட் நம்ம ஹீரோயின் அந்த வாட்டர் ஸ்லீவ ஆடிட்டு இருக்கும்போது, மிஸ்ஸஸ் சூ இருக்காங்கல்ல, அவங்க வெளிய இருந்து இத கவனிச்சிடுறாங்க. ஸோ உடனே கோச் கிட்ட விசாரிக்கிறாங்க, "அந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு. அவங்களா, "அவங்க இப்ப தான் 1 வீக் முன்னாடி தான் ஜாயின் பண்ணாங்க. பட் ரொம்பவே ஸ்மார்ட்டு. சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க" அப்படின்னு ஹீரோயின புகழ்ந்துட்டு போக, உடனே இவங்களும் இம்ப்ரெஸ் ஆகி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு போறாங்க. அவங்க போய், "நான் கேள்விப்பட்டேன். நீங்க ரொம்பவே ஸ்மார்ட்டாமே. எல்லாத்தையும் சீக்கிரமா கத்துப்பீங்களாமே." "ஐயோ! அப்படிலாம் இல்ல மேடம். இல்ல, எனக்கு ரொம்ப நாளா இந்த வாட்டர் ஸ்லீவ் மெத்தட் சுத்தமா ஆட வரமாட்டேது. அதோட நான் இந்த டான்ஸுக்குன்னு ஒரு காம்படிஷன் வைக்க போறேன். நான் தான் ஆர்கனைசரா இருக்கேன். ஆனா ஆர்கனைசருக்கே இந்த சைனீஸ் டான்ஸ் ஆட தெரியலனா நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் இத கத்துக்கலான்னு வந்தேன். பட் நீங்க சூப்பரா ஆடுறீங்க. நீங்களும் காம்படிஷன்ல கலந்துக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்க, "அது நான் ட்ரை பண்றேன் மேம்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன செய்றான்னா, அந்த மிஸ்ஸஸ் சூக்கு எப்படி வாட்டர் ஸ்லீவ் மெத்தட் ஆடணும் அப்படின்னு சொல்லி கத்துக் குடுக்குறா. தென் அப்படி ஆடிட்டே இருக்கும்போது அவங்க கேட்குறாங்க, "நீங்க என்ன வேலை பண்றீங்க?" அப்படின்னு. இவ சொல்றா, "அது நான் ஒரு குக்கிங் ஷோக்கு ஹோஸ்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "குக்கிங் ஷோவா? அது எந்த மாதிரி?" "அது எந்த மாதிரினா, நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் வந்து குக்கிங் பண்ணுவாங்க. பட் இனிமே நாங்க செலிபிரிட்டீஸ ஃபோக்கஸ் பண்றதா இல்ல. உங்கள மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க, ஆம்பிஷியஸான வுமன் அவங்களெல்லாம் வச்சு தான் ஷோ நடத்தலாம்னு நெனைக்கிறோம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா, நீங்களும் அந்த ஷோக்கு வரலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "இல்லம்மா எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. பட் ஹீரோயின் சும்மா இல்ல. அவங்க என்ன செய்றாங்க, நம்ம ஹீரோ அம்மா கூட ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, வெய்லிங்ன்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட போயி, "நாங்க ஒரு குக்கிங் ஷோ நடத்துறோம். அதுல உங்கள மாதிரி ஆம்பிஷியஸ் வுமன்லாம் வந்து கலந்துக்கலாம். அண்ட் அந்த ப்ரோகிராம்ல மிஸ்ஸஸ் சூவும் கலந்துக்கிறாங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே "மிஸ்ஸஸ் சூ கலந்துக்கிறாங்களா? அப்ப நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஷோல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த விஷயத்த போய் நேரா நம்ம ஹீரோயின் அவங்களோட டைரக்டர் கிட்ட சொல்லி, "நம்ம செலிபிரிட்டீஸ் வச்சு பண்றது தான் இந்த ஷோ ஓட மாட்டுதுல்ல. நம்ம ஏன் கெஸ்ட்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கக்கூடாது?" அப்படின்னு கேட்குறா. அவருமே யோசிக்கிறாரு. "ஆனா இதுக்கு பெரிய ஆளுங்கலாம் வர ஒத்துப்பாங்களா?" அப்படின்னு கேட்க, "கண்டிப்பா நான் ஒத்துக்க வைக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஷோக்கு நான் தான் ஹோஸ்ட்டா இருப்பேன். ஓகேன்னா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவரும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் அகைன் நம்ம ஹீரோயின் என்ன செய்றாங்கன்னா, மிஸ்ஸஸ் சூவ போய் பார்க்குறாங்க. பார்த்து மறுபடியுமே ஷோவுக்கு வர சொல்லி கேட்குறாங்க. பட் அவங்க உடனே, "நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த ஷோவுக்கு நான் வரமாட்டேன்னு. பட் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு மேம். ஏன்னா உங்கள மாதிரியே ரொம்ப பெரிய ஆளுங்களோட ஒய்ஃபும் அந்த ஷோல வந்து கலந்துக்கிறாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "பட் இருந்தாலும் உன் ஷோ மூலியமா தான் அவங்கள நான் மீட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்ல" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. "மேடம், நீங்க வேற எங்கேயாவது மீட் பண்ணா, அது பிசினஸ்க்காக மீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நீங்க ஷோ மூலியமா மீட் பண்ணீங்கன்னா, அது கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் தெரியும். ஸோ இதனால உங்களுக்கும் பிசினஸ்ல நெறைய பெனிஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து நீங்க கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட அந்த டான்ஸ் ப்ரோகிராம பத்தியும் நான் சேனல்ல எடுத்து சொல்றேன். உங்கள பத்தியும் பெருமையா சொல்றேன்" அப்படின்னு நெறைய ஐஸ வச்சு எப்படியோ அவங்கள ஷோக்கு வர வைக்க ஒத்துக்க வைக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் நெனச்ச மாதிரியே ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்களோட ஒய்ஃப்லாம் அந்த ஷோல வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மிஸ்ஸஸ் சூவும் வந்து கலந்துக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அங்க இருக்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுற மாதிரியும், அவங்கள பத்தி நெறைய நல்ல விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரியும், அந்த ஷோவ ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க.
மிஸ்ஸஸ் சியுவும் அங்கே வந்திருக்க நிறைய பேரோட நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து மிஸ்ஸஸ் சியூ இருக்காங்கல்ல, அவங்கள ஹீரோவோட அம்மா வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு போய் எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக பேச வச்சிடுறாங்க. இப்படிலாம் நம்ம ஹீரோயின் பண்ணுறதால ஹீரோவோட அம்மாவுக்கும் ஹீரோயினை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் ஹீரோயின் ஷோக்கு போகிறதுக்காக மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போது ஏற்கனவே இருந்தால ஹோஸ்ட்டாக ஒருத்தி சன்வேனு, அவள் வேணும்னே மேக்கப் ரூமில் வந்து எனக்கு வேற ஒரு ஷூட்டிங் இருக்குது, சீக்கிரம் மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆனால் மேடம் உங்களோட ஷூட்டிங்க்கு இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்கே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, இப்போயே மேக்கப் பண்ணுறியா இல்லை டேரக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே ஹீரோயின், சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கே மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க, என்ன ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பாரு நீ ஒன்றும் சாதாரணமாக ஹோஸ்ட் ஆகலை, எனக்கு நல்லா தெரியும் உன்னோட பணக்கார பாய் ஃப்ரெண்டு தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு அப்படின்னு அவங்க சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நான் என்னோட சொந்த முயற்சியிலேயே இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன், உனக்கு கண்டிப்பாக பொறாமையாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு ஆனால் நீ இந்த அளவுக்கு போவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஜஸ்ட்டு ஒரு ஹோஸ்ட் பொசிஷனுக்காகவும் இந்த ஒர்க்குக்காகவும் நீ இவ்வளோ ஓவராக போவியா அப்படின்னு அவள் கேட்க, கண்டிப்பாக நான் போவேன் தான், அதோட ஒரு வேலைக்காக நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுல எனக்கு எந்த தப்பும் தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. அண்ட் அப்படி வரும்போது டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, ஹீரோயின் அது ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஹீரோ அந்த பிளேஸ்க்கு வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, வேற என்ன வழக்கம் போல் ஓவர் டைம் வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. எனது ஓவர் டைம் வேலையா, பட் மேடம்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியர்ல் நெக்லஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். இது எதுக்கா நீ நினச்சதை சாதிச்சு காமிச்சிட்டிக்கே, அதுக்காக தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படியோ ஹோஸ்ட் ஆகிட்ட, அதுக்கு நான் கங்க்ராட்ஸ் பண்ணி கிஃப்ட் கொடுக்க வேணாமா அப்படின்னு ஹீரோ கேட்க, ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் நீ என் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, சரி நீ ஹோஸ்ட் ஆகிட்ட அப்படின்னா இனிமே தனியாக உனக்கு ஆஃபீஸ் ஒன்று கொடுப்பாங்கல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் கிடையாது, டிவியில் நியூஸ் ஆங்கராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த தனி ஆஃபீஸ். ஓ அப்படின்னா நீ நியூஸ் ஆங்கர் ஆகிடு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நியூஸ் ஆங்கர் ஆகிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை, அதுக்கு ரொம்ப காம்படிஷன் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்கே பாரு எவ்வளோ பெரிய காம்படிஷனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவ, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, என்னை நம்புறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நீ நடத்தி முடிக்க முடியாத விஷயத்த கூட நடத்தி காட்டுறியே, அதனால கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்க ஹீரோயினும் சந்தோஷமாக ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் பண்ணிடுங்க. பாய்.